வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இப்போது ஆக்சுவலாக இது எங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் போனீங்கன்னா மேடவாக்கம் உள்ள பிரின்ஸ் காலேஜ் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா சிவகாமி நகர், இது நல்ல தம்பி நகர்னு. ஆக்சுவலாக இங்கே ஏற்கனவே ஒரு வீடு வந்திருக்கு, நார்த் ஃபேஸிங்கில் போட்டிருந்தோம். இது வந்து சவுத் ஃபேஸிங், 1030 லேண்ட் ஏரியா, 1600 பில்டப் ஏரியா. இது ஆக்சுவலாக கொஞ்சம் பெட்ரூம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதே டைப் தான். ஸோ அதனால் இதையும் பாருங்கள். இது 120 கேட்குறாங்க, சவுத் ஃபேஸிங். ஓகேங்களா? ஆமாம், நல்லா இருக்குது. அந்த பில்டர் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஒரு 50 வீடு கட்டியிருக்காரு. ஆமாம், இந்த ஆப்போசிட்டில் கூட 2 வீடு கட்டி ஆள் வந்துட்டாங்க. ஏரியா நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. என்ன ஏரியா நல்லா இருக்குது. அது என்னென்னா டீசெண்ட் ஏரியான்னும் போது அந்த வர்றவங்களும் டீசெண்டான ஆளுங்களாக வருவாங்க. உங்கள் குழந்தைங்க, உங்கள் டைம் போக குழந்தைங்க பக்கம் அக்கம்னு குழந்தைங்கிட்ட விளையாட போவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கிடைப்பாங்க. சரிங்களா? இது நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறது உண்மையாக அதுதான். ஏன்னா நம்ம குழந்தைங்களோட பேர்டன் இருக்கக்கூடாது. அப்படின்னும் போது ஏரியா டீசெண்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பக்கத்துலலாம் சூப்பர் வீடுகள்லாம் இருக்குது. நீங்கள் வாங்க போகிற வீடு இது. சரிங்களா? நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், கால் பண்ணுங்கள். 1 டே பிஃபோராக சொல்லுங்கள். வரும்போது ஃபேமிலியாக வாங்க. ஏன்னா நம்ம போய் பார்த்துட்டு அடுத்த 2 நாள் கழித்து போகும்போது பார்த்தா புக் ஆகிடுது. சில ஏரியா அப்படி இருக்கும், சிலது 6 மாதம் ஆனாலும் அப்படி கிடக்கும். சரிங்களா? வரும்போது வீட்டு மகாலட்சுமியும் அழைச்சிட்டு வாங்க. 1 டே பிஃபோராக சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில். ஏன்னா நாங்கள் வந்து டீம் ஒர்க்கு, எங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி நிறையா வருது. சரியா? நிறையா வருது. அதனால் இதை காமிச்சிட்டு உடனே வாங்குங்கன்னு சொல்ல மாட்டோம். உங்கள் மனசு நிறைவாகிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சொத்து காமிச்சிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? இது நிறைவாகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.